சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல வர ஹாசினி மாதிரி வெகுளித்தனமான வைஃப் வந்து யாருக்கு அமைவாங்க? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசிங்க. என்ன காரணம்னா மேஷத்துக்கு வந்து 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்துருவார். குழந்தைத்தனம்னா புதனும் வரும், உங்களுக்கு சுக்கிரன் வரும். மெயினாக புதன் தான், சரிங்களா? ஏன்னா பூமியை விட சின்ன கிரகம். அப்போ அந்த புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பாருங்க 50 வயசு 60 வயசு ஆனால் கூட அவங்களுக்கு இந்த சைல்டிஷ் கேரக்டர் இருக்கும். சைல்டிஷ் அந்த குறும்புத்தனம், அந்த துருதுருன்னு இருப்பாங்க. அது எந்த ராசி கம்மின்னா மேஷராசி கம்மின்னா சொல்லிடலாம். என்ன காரணம்னா 7ஆம் அதிபதி சுக்கிரன் வருவாருங்க. சுக்கிரன் ஒரு ஜாலி தாங்க, கலகலகலன்னு அப்படியே ஜாலியாக இருப்பாங்க. இந்த மாதிரி பொண்ணு யாருக்கு வரும்னா ஒரு சில குறிப்பிட்ட ராசி இருக்கு. அதில் முதல் வந்து மேஷம் சொல்லிடலாம், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகம். விருச்சிகத்துக்கு அதே மாதிரி 7ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட வீடு வரும், ரிஷபம் வரும். ரிஷபமே பொறுமையாக இருப்பாங்க, கலகலன்னு இருப்பாங்க, நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, குறும்புத்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நல்ல ஒரு அட்ராக்ஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரிஷபத்தை பார்த்தாலே ஒரு ஈர்ப்பு வந்துடும், ஒரு அட்ராக்ஷன் வந்துடும். அடுத்து வந்து மீனம். இது பக்காவாக சொல்லாங்க, இது மீன ராசினா. ஏன்னா இந்த ராசிக்கு வந்து 7ஆம் ராசி வந்து புதனோட ராசி, டைரக்டாக புதனோட ராசியே வந்துடும். என்ன ராசி வரும்? கன்னி ராசி வந்துடும், சரிங்களா? கன்னிங்கிறதே ஒரு இளமைக்குண்டான கிரகம், புதனே ஒரு இளமைக்குண்டான பிளானட் தான். அங்கே புதன் வேற ஆட்சி உச்ச பலம் அடைகிறார். அப்போ மேக்சிமம் மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஜெனிலியா மாதிரி ஒரு கேரக்டர், நல்ல குறும்புத்தனமான, நல்ல துருதுருன்னு, சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ராசிக்காரங்களுக்கு அமையணும்னு பக்காவாக சொல்லுவேன்.